ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் செக்கனா தொலைக்காட்சி நேயர்கள், யூடியூப் நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரலையில் பார்த்து ஆசீர்வதித்து உங்களோடு கூட அன்பாக நான் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று, சபைக்கெடுத்த காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த தொடரின் பெயர் மெய்ப்பனும் மந்தையும். மெய்ப்பன் யார்? ஆண்டவராய் இயேசு. மந்தை யார்? நாம் தான். நாம் அவருடைய கைக்குள் உண்டான ஆடுகள். ஆபிரகாம் ஒரு மேய்ப்பனாக இருந்தார். ஈசாக்கு ஒரு மேய்ப்பனாக இருந்தார். யாக்கோபு ஒரு மேய்ப்பனாக இருந்தார். தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தார். இவங்களெல்லாம் மேய்ப்பர்களாக இருந்தார்கள். ஆடுகளை மேய்க்க தேவன் மேய்ப்பனாக இருந்த தாவீதை தெரிந்து கொண்டு அவரை பெரிய ஒரு ராஜாவாய் மாற்றுகிறார். பார்த்து கொண்டு இருக்கிற அநேகரை தேவன் ராஜாவை போல மாற்ற விரும்புகிறார். உயர் பதவியில் வைக்க விரும்புகிறார். அப்படி நீங்கள் இருப்பீர்கள். உயர் பதவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை இந்த உயர் பதவியை பெற்றுக்கிறது? யாராக இருக்கலாம்? உங்களுக்கு ஆசையா? ஆமேன், ஆமேன். உயர் பதவினா என்ன கலெக்டராகவோ அல்லது மந்திரியாவோ கொண்டு வைக்கிறது இல்லை. உயர் பதவினா ஆவியில் பலன், அதோடு கூட உலகப்பூர்வமாகவும் ஆசீர்வாதம், செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமென். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தேசுவுக்குள் நிறைவாக்குவார். அப்படித்தானே? ஆமென். உங்கள்கிட்ட என்ன பிளான் கொடுத்தாரோ அந்த பிளானை கண்டிப்பாக செய்வதற்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற மேய்ப்பர்களே, போதகர்களே, உங்களுக்கு சபை கட்ட சொல்லித்தாரா? அந்த சபை கட்டுவதற்கு உண்டான எல்லா பொருளாதார வாசலையும் திறப்பார். 1992ஆம் ஆண்டு தேவன் சபை கட்டும்படி சொன்னார். ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று இருந்தோம். அப்போ நீங்கள் இருந்தீங்களா? 92 இருந்தீங்களா? அப்போல்லாம் ஒரு சின்ன கூட்டமாக நாங்கள் ஒரு மாடியில் காங்கிரிகேஷன் இருந்து இது பண்ணிட்டுருக்கோம். அப்போ சொன்னார், அப்போ என்னுடைய உள்ளத்தில் இருந்து 25 சென்ட் உள்ள இடம் வாங்கு. அப்போ அந்த நேரத்தில் அது பல லட்சம். அந்த நாட்கள் அவ்வளோ லட்சம் கிடைக்கலாம் கஷ்டம். ஆனாலும் துணிந்து தேவன் செய்வார், அவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சபை கட்டுமானத்துக்காக இடம் வாங்குவதற்காக கொடுக்கிறவர்களுக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன், இன்னும் அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளை செழிக்க செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். நான் சொன்னேன். ஜனங்கள் வந்து வாரி 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 கொடுத்தாங்க. கடன் இல்லாமல் 25 சென்ட் வாங்கிட்டோம். அவங்க எல்லாம் இப்போ நல்ல வீடு கட்டி நல்லா இருக்காங்க. அதே மாதிரி 1000 பேர் அமரத்தக்க ஒரு ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆசை அப்படிங்கிற கட்டணம் தேவ திட்டம். அப்போ 1000 பேர் உட்கார்றதுக்கு எப்படி கட்டணும் அப்படின்ட்டு முதல்ல சபையாரெல்லாம் சொன்னாங்க, இல்லைங்க கொஞ்சம் சின்ன இதாக கட்டுவோம், கல்லுக்காலை ஊண்டி ஒரு தட்டி போட்டு நம்ம ஒரு சபை கட்டி அதுக்குள்ளே இருந்து ஆராதிப்போம் அப்படின்னா. நானும் சரி அப்படின்ட்டு முரட்டு கல்லுக்கால் ஒரு 16 கல்லுக்கால் வாங்கி வரிசை இங்கிட்டு எட்டு அப்புறம் நடுவில் எல்லாம் ஊண்டி நல்லா பழம் தோண்டி நல்லா ஊண்டியாச்சு. ஊண்டி வச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து, அப்பாடா நாளைக்கு அந்த கல்லுக்கால் மேலே எல்லாம் போட்டு கூரை செட்டு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்டு ஜோமன்ட்டு படுத்தேன். என்னன்னு தெரியல, ஒரு பெருங்காற்று அடித்தது. ஆண்டவர் பெருங்காற்றில் வந்து யோபுக்கு உத்தரவான மாதிரி பெருங்காற்று அடிச்சு. காலையில் வந்து பார்த்தா 16 கல்லும் கீழே விழுந்து கிடக்கு. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகம் கீழே விழுந்த மாதிரி எல்லாம் விழுந்து கிடக்கு. எனக்கு பார்த்த உடனே நினச்சேன், சார் பெரிய தப்பு பண்ணிட்டோம். தேவனுடைய மாளிகை எப்படியா இருக்கணும்? அவருடைய மாளிகை எவ்வளவு பெரிய ராஜா அமரக்கூடிய மாளிகை அப்படின்னு நினச்சி அந்த கல்லுக்காலை பூரா அப்படிங்க கீழே போட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ 1000 பேர் அமரத்தக்க அருமையான கட்டடமாக கட்டி அதிலே ஆராதிக்கிற போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பான போதகர்களே,
எங்களுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கட்டடம் கட்டி பாதியில் நிற்கிது, ஆலயம் கட்டி பாதியில் நிற்கிது, பணம் இல்லை அப்படின்னு இருக்கீங்க. ஒரு சிலர் இதை பார்த்துட்ருக்கவங்க துக்கத்தோடு பார்க்குறீங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இவர் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரு, ரோசி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். கர்த்தர் யார் மூலமாக சந்திப்பார். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 83 இருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்கள்? 93, 2003, 2013, 2023, 42 ஆண்டு காலங்களாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் ரட்சிக்கப்பட்டது 72. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 53. நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அத்தனை வருட காலங்களாய் தேவனோடு கூட நான் நடந்து வருகிறேன். பல நேரங்களில் இடறல்கள் வருது, விழுதல் வருது, என்னென்னவோ வந்து தட்டுத்தடுமாறி தேவனோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு. ஆக என் அன்பான போதகர்களே, என் அன்பான விசுவாசிகளே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்க சாலமோனுக்கு கிருபை கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார் இல்லையா? நீங்கள் எப்படி சிஸ்டர் நினைக்கிறீங்க? தேவன் நிச்சயமாக வாக்கு பண்ணின தேவன் மாறாதவர், அவர் நிச்சயமாக செய்வார். இந்த செகண்ட் தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொன்ன பொழுது நான் என்ன செய்கிறது அப்படின்போது முத கொடுத்தது இந்த சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. கொண்டு வந்து ஒரு தொகை கொடுத்து அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ மன மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் அடையுது. இப்படி ஏராளமான தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் இருப்பாங்க. அதனால் நீங்கள் குறைஞ்சி போயிட்டீங்களா? ஆண்டவர் வந்து எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்காங்க. கொடுக்கத்தான் செய்வார். விதைக்கிறவனுக்கு விளைச்சலை கொடுப்பார். அதே போல் மெய்ப்பர்களே, போதகர்களே, விசுவாசிகளே, பயப்படாதிருங்கள். கடைசி காலம். நாம் தேவ சபையை பரிசுத்தமாக, ஒழுங்காக, உண்மையாக நாம் நடத்துவோமாக. ஆமென். கடந்த தொடரில் பார்த்ததை இப்பொழுது கண்டினியூ பண்ண போகிறோம். கடந்த தொடரில் எக்லீசியா, வெளியே அழைக்கப்பட்டவருடைய கூட்டம் அப்படிங்கிறத சபை. இந்த சபையை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் 8 காரியங்களை பார்த்தோம். சபையில் உண்டான 8 காரியங்கள். முதலாவது சியோன். சபை என்பது சியோன் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டது. சியோன் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம், தாவீதின் நகரம். சியோன் கோட்டையை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது யார்? குருடர்களும் சப்பானிகளும் அதை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவார். இல்லை, தாவீதோ சியோன் கோட்டையை போய் பிடித்தான். குருடர் யார்? ஆவிக்குரிய விழிப்புத்தன்மை இல்லாதவர்கள். முடவர் யார்? நொண்டிகள் யார்? நடக்க முடியாது, தேவனுக்காய் ஊழியம் செய்ய முடியாதவர்கள். ஆமென். தேவனுக்காய் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக எங்களுடைய இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். இந்த தொலைக்காட்சியில் பங்கு கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு சாட்சி சொல்லலாம். பாஸ்டர், இப்படிப்பட்ட ஒரு சாட்சி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். போதகர்கள் விரும்பினால் வந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன் பாஸ்டர் என்று நீங்கள் சொன்னால் தாராளமாக வரலாம். எங்களுக்கு அலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய அலைபேசி எண் 9080891924. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் அதை உங்களை நாங்கள் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறோம். வெறுமனை சும்மா இருந்துடாதீங்க, வேஸ்ட்டாக இருந்துடாது. ஏன்னா தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஆக சியோன் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டது. சப்பானிகளும் குருடர்களும் தடுப்பார்கள், வேண்டாம். அடுத்து பரம எருசலேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பரம எருசலேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மணவாட்டி, அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி தான் நம்முடைய சபை. அடுத்த மூணாவது 1000-10,000 தேவ தூதர்கள், சேராபின்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சேராபின்கள் அவ்வளோ அருமையாக
நின்று தேவனை பரிசுத்தர் 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 போட்டு. அடுத்து கேருபீன்கள். தேவன் ஒரு நாள் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக வீட்டில் இருக்கும்போது இரவு நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, கேருபீன்களின் மேல் ஏறி வருகிற தேவன் நான் அப்படின்ட்டு. கேருபீன்கள் 4 முகங்கள் இருக்கிறதுக்கு. 4 முகங்கள் என்னென்ன முகம்னா சிங்க முகம், கழுகு முகம், காளை முகம், மனித முகம், இப்படி 4 முகங்கள் உள்ளதான் கேருபீன். இப்படி 4 கேருபீன்கள் இருக்கும், சக்கரங்கள் இருக்கும். அடுத்து அது மேலே தேவன் இந்திரநீல மண்டலத்தின் மேலே சிங்காசனத்தில் விட்டிருப்பார் கேருபீன்கள். அடுத்து மிகாவேல். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். யுத்தத்திற்காக உள்ளவர். கேப்ரியல் லூக்காவின் புத்தகம், மத்தேயு புத்தகத்திலலாம் அவர் எப்படி ட்ரீமில் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தானியேலையும் பார்க்கலாம். அதே போல் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பணிவிடையின் ஆவிகள். இப்படி பல காரியங்கள் இருக்குது. தேவனுடைய மகிமைக்காக ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ஒரு டிசம்பர் 31 இரவு ஜெபம் வாட்ச்லைன் ப்ரேயரை முடிச்சுட்டு சபையிலேருந்து நான் வீட்டுக்கு வர்றேன். வீட்டில் வந்து அப்படியே ஆண்டவரே இந்த நாளை நீ கொடுத்ததுக்காக, இந்த 1ஆம் தேதி கொடுத்ததுக்காக நன்றி எப்பான்ட்டு கண்ணை அப்படி போட்டுறேன். அப்படியே எனக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன். ஒரு தேவதூதன் அப்படியே கீழே உள்ள காஃப் மஸில் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படி கையில் ஒரு டார்ச் மாதிரி வச்சுக்கிட்டு மேலே தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே மேலே போயிட்டுருக்கிறார். பார்த்தா அவ்வளோ ஹைட்டு, ஸ்ட்ராங் மேன். பார்த்தா சுமார் என்னுடைய கணக்குப்படி பார்த்தா அவருடைய உயரம் வந்து ஒரு 20 அடி இருக்கும் உயரம். கால் மாத்திரமே 6-8 அடி இருக்கும். அந்த அளவுக்கு அப்படி பேக் சைடை பார்க்குறேன். இப்படி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. இப்படி மேலே ஏறி போகிறார், பரலோகத்தை நோக்கி போகிறார். அப்போ நான் ஆவியானவர்கிட்ட கேட்குறேன், இது என்ன, இது யார் அப்படின்னு. இதான் உங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட தூதன். இவர் நீங்கள் பண்ணின ஜபத்தை எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. இது அங்கே பரலோகத்தில் உண்டான தூப கலசத்திற்குள் இந்த ஜபம் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு சபையிலையும் நம்ம ஜபிக்கிற ஜபம் பரலோகத்துக்கு போகுது. என்ன போதுகிறே சந்தோஷம் தானே? உங்களுடைய ஜபம், உங்கள் சபை ஜபம் பரலோகத்துக்கு போகிறதற்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தூதர்களை குறித்து பார்த்தோம். அப்புறம் சர்வசங்க சபை, சர்வசங்கம் முதற்பேர் ஆனவர்கள் இருக்கிற ஒரு இடம். இது நாளையும் பார்த்தோமா? அடுத்து 5வது என்ன போட்டிருக்கு? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்து. அப்போ சபையில் யார் உட்கார்ந்துருக்கா? நியாயாதிபதியாக தேவன் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா எபிரேயர் புத்தகம் சொல்லுது, தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலிருந்து துவங்குகிற காலமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கணும். அதே சமயத்தில் நம்ம நடுங்கவும் செய்யணும். ஏன்னா சபையில் தேவன் அன்புள்ளவராக இருப்பார், கிருபையுள்ளவராக இருப்பார், உருக்கமுள்ளவராக இருப்பார், நண்பனாக இருப்பார், ஆனால் நியாயாதிபதியாகவும் இருப்பார். அதான் யாவருக்கும் நியாயாதிபதி. சபையில் தேவன் என்னவாக இருக்கிறாரு? நியாயாதிபதியாக இருக்கிறார்ல. நியாயாதிபதினா ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். எப்படி நியாயத்தீர்ப்பு எப்படி உண்டாயிருக்கும்? நம்ம செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதான் சபையில் எப்படி நடக்கும்? சபையில் எபேசு சபையில் ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. என்னன்னா அவர் சொல்கிறார், ஆதிகளை கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து நீ மனம் திரும்பும். இல்லாவிட்டால் நான் வந்து உன்னிடத்திருந்த விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன். தான் நியாய தீர்ப்பு. விளக்குத்தண்டை எடுத்து போடணும்னா சபையை எடுத்துருவார். சபை எடுத்துவார்னா இப்போ சபை இருக்காதா? சபை இருக்கும். ஆனால் ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டாருங்க. சபை இருக்கும், சபை இருக்கும், ஆனால் ஆவியானவர் இருக்க மாட்டார். அதனால தான் நம்ம பயபக்தியோடு கூட ஒவ்வொரு போதகர்களும் உபவாசித்து ஜெபித்து சபைக்கு என்ன கொடுக்குறாரோ அதை கொடுக்குறோம். என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில அனுபவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு போதகர்களாக உங்களுக்கும் விசுவாசிகளாக உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நாள்
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நான் ஜெபித்த பொழுது நான் என்னுடைய வீட்டில் அப்படியே கண்ணை மூடி ஜெபிச்சேன். அப்போ அப்படியே ஒரு ஏஞ்சல் தேவதூதர் அப்படி வர்றார். வந்து நீ பிரசங்கிக்க வேண்டிய பிரசங்க பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படிங்க சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. டான்ஸ் முடித்து எந்திரிச்சு பார்க்குறேன். அப்போ அந்த எடுக்கிறேன் 3 மணி நேரம் அதை குறித்தான செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி 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 கொடுத்தார். இப்போ இப்படி போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு சுலபம். நம்மளா உட்காந்துக்கிட்டு கண்கார்டன்ஸை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணுறதை விட தேவ சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொரு சபை போதகரும் சனிக்கிழமை காத்திருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு விசுவாசிகளும் சனிக்கிழமை ஆயத்தமாவீங்க, நல்லா தெரியும். ஏனென்றால் ஆண்டவராய் தேவன் வருகிறது சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஏன்னா மணவாட்டி சபைக்காகத்தான் ஆண்டவர் இரத்த சிந்தினார்னு அப்போஸ்தலர் 20:28 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ தம் சுய இரத்தத்தினால தேவன் சபையை சம்பாதிச்சிருக்கிறார். வேறு ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து வாங்கினார், ஒரு நட்சத்திரத்தை கொடுத்து வாங்கினார், ஒரு சந்திரனை கொடுத்து வாங்கினார். இல்லை, பரலோகத்தின் தேவன் தாமே இறங்கி வந்தது எதுக்காக? சபைக்காக. இறங்கி வந்து சிலுவையில் அறையப்பட்டது எதுக்காக? தன் சபைக்காக, தன் மணவாட்டிக்காக. தன் மணவாட்டிக்காக கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரையும் விழாவில் ஒரு போர்ச்சவன் குத்துறான். விழாவிலிருந்து எடுக்கப்பட்டது என்ன? விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் தான் ஏவாள், ஆதாமுக்கு மனைவி. புதிய பரம ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விழா குத்தப்பட்டதுக்கு காரணம் அவருடைய மணவாட்டிக்காக, மணவாட்டி சபைக்காக. அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தம் சபையுள்ள ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரிக்கும். அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் அல்லது வசனம். யோவான் 15:3 சொல்லுகிறது, என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. அடுத்து தண்ணீர் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவர். சபையில் என்ன இருக்கும் அப்படின்னா இயேசுவின் இரத்தம் இருக்கும், வசனம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். 3 இருக்கிறதுக்கு பேர் தான் சபை. ஆக தேவன் இப்படிப்பட்ட அருமையான சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? நல்ல அருமையான சபையை தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. என்ன சபை பேர் என்ன? எகோவானிசி இயேசுவுக்கே புகழ் சபை. எங்கே இருக்குது? காரைக்குடியில் பர்மா காலனியில் இருக்குது. நாங்கள் என்ன செய்ய வந்து பாருங்கன்னு சொல்ல வேண்டாம். இதை பார்க்குறவங்க நீங்கள் வாங்க. அதேபோல் நாம் பெத்தேல் தீர்க்கதரிசன மையத்தில் சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் பெத்தேல் அசம்பிளி என்ற சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஞாயிறு மாலை 4:30 6 மணி வரை அந்த சபை நடைபெறும். ஆகவே நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளலாம். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார். சபைக்கு போகாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஐயா, இப்போ இந்த எபேசி சபைக்கு சொல்லும்போது அங்கே வந்து நியாய தீர்ப்பு இறங்கினதுனால பரிசுத்த ஆவியானவர் அங்கேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பூமியில் எடுத்துக்கிட்டோன்னா எத்தனையோ சபைகள் இருக்குது. அந்த சபைகளில் வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா சபையாருக்குள்ளே உண்டான அன்பு ஐக்கியத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சபையாருக்குள்ளே ஒரு ஒருமனை இருக்கும். நீங்கள் ஆதி திருச்சபையை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது எல்லாரும் அயல் மொழியில் பேசுனாங்க. அவங்களுக்குள்ள அன்பு இருந்தது, ஒரு மனம் இருந்தது, ஒருவருக்கு ஒருவர் கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் அடுத்தவர் கொடுப்பீங்களா? கொடுத்தாங்க. விசுவாசிகள் தங்களுக்குரியதை பொதுவாக வைத்து அனுபவித்தார். தங்களுக்குரிய வீடெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் அதை வச்சாங்க. இன்றைக்கி அப்படி முடியலை நம்மளால்.
ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு காரியம் நம்ம குடும்பத்துக்கு தேவை, இன்னொன்று சுயநலம். எப்படி இவரை கண்காணிக்கிறது எப்படி கண்காணிக்கிறாங்கன்னா, இவர் கையில் இந்த காசை கொடுத்தா இவருக்கு என்ன குறைச்ச, கார் வச்சுருக்காரு, வீடு வச்சுருக்காரு, நல்ல சூப் போட்டிருக்காரு, இவர்கிட்ட எதுக்கு கொடுக்க நம்ம. பொதுவாக ஹியூமன் தாட் இது, ஸ்பிரிச்சுவல் தாட்டு. இவர் என்ன ஊழியம் செய்கிறாரு, இதை கொடுத்தா இது மேலே 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்குமா, அதை ஸ்பிரிச்சுவல் தாட். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகள் நிறைஞ்சிருப்பாங்க. அள்ளி கொடுப்பாங்க, ஆனால் விருத்தி அடைவாங்க. அள்ளி கொடுத்து வறுமை அடைய மாட்டாங்க, அள்ளி கொடுத்து விருத்தி அடைவாங்க. இதெல்லாம் அந்த சபையில் தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா அப்போஸ்தலர்கிட்ட ஐயா கையில் வச்சுக்கோங்க, யாருன்னா கொடுத்தாங்க, அவங்க அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்கன்னு சொல்லி. பாதத்தில். இன்றைக்கி கையில் வாங்குறதுக்குள்ள பறந்து போய் வாங்க, பாதத்தில். ஏன்னா பணம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லை, காணிக்க அவங்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லை. அதை வாங்கி பிரித்து விசுவாசிகள் கொடுத்தாங்க, மிஷனரிகள் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாமும் கூட அப்படி தான் செய்கிறோம். அநேக மிஷனரிகளை நம்ம தாங்குகிறோம், மிஷனரிகளுக்காக கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், உதாரத்துவமாக கொடுக்குறோம். ஏழைகளுக்காக தேவன் என்னோடு பேசினார், ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு. அதனால் ஏழைகளுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம செய்கிறோம். அதே போல் இந்த ஊழியத்திற்கு ஏராளமாக தேவை இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, இன்னும் யூடியூப்பில் பார்க்குறீங்க. இந்த தொலைக்காட்சிக்காக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய தொகை, இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். இது வரைக்கும் கடன் இல்லாதபடிக்கு கர்த்தர் சந்திக்கிறார். யார் மூலம் சந்திக்கிறார்? விசுவாசிகள் மூலமாக. எங்கள் மூலம் சந்திக்கிறான்னு சொன்னால் என்னென்ன, எங்களை போன்ற விசுவாசிகள் மூலமாக சந்திக்கிறார். உங்களை போல் விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் சந்திக்கிறார். ஓகே, அப்போ நியாயாதிபதி. அடுத்து பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவி. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவி இது யார்? நம்ம எல்லாமல் பூரணராகாதபடிக்கு என்று எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர் 11:40. அவர்கள் நம்மை எல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்போ நம்ம மூலமாக தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் பூரணராக்கப்படலாம். அப்போ நம்மளோட வரும்போது அவங்க என்ன, நம்ம சபைக்குள்ளே வரும்போது என்ன ஆகிறாங்க? பூரணராக்கப்படுகிறாங்க. நம்ம விசுவாசத்தோடு சொல்லப்போனால், இப்போ நம்ம சபைக்கு இப்போ எரேமியாவோ எசேக்கியேலோ யாரோ ஒருத்தர் வராரு, நம்ம சபையில் இருந்து நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் நம்ம சபை மூலமாக என்ன செய்யப்படுறாரு? பூரணராக்கப்படுறார். அப்படி தான் இதனுடைய அர்த்தம். அடுத்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும். ஆமாம், புது உடன்படிக்கை. அது என்ன புது உடன்படிக்கை? அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் நம்மோடு கூட என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். மாதம் அல்ல வாரம் திருவிருந்து நம்ம எடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தி சபையில் எடுக்கிறோம். சபைக்கு போங்க, என் அன்பு பிள்ளைகளே, சபைக்கு போங்க. சபைக்கு போகாதவர்களுக்காக சொல்கிறேன், சபைக்கு போங்க. யூடியூபவே பார்த்து, யூடியூப்பில் ஒரு பிரயோஜனம் நம்ம பாருங்கள், யூடியூப் வேணான்னு சொல்லலை. ஆனால் சபையில் தான் பரிசுத்தவங்களுடைய ஐக்கியம் இருக்குது, மற்ற இடத்துல இல்லை. சபையில் தான் திருவிருந்து இருக்குது, சபையில் தான் ஞானஸ்நானம் இருக்குது. இதெல்லாம் சபையில் தான் இருக்க ஒழிய அது யூடியூப்பில் ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? ஒருவேளை ஒரு சில சபையில் ஆசை ஞானஸ்நானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞானஸ்நானம் நம்மளாம் மூலிகை எந்திரிக்க முடியாது. ஒரு போதகர், ஒரு அழைப்பு பெற்ற போதகர், அழைப்பில்லாத போதகர்கள் ஏராளம் உண்டு. அழைப்பு பெற்ற போதகர் நமக்கு மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கும். அதில் ஒரு சுவிசேஷகர் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஆனால் சுவிசேஷகரை வச்சுக்கிட்டு அங்கேயே ஒரு குரூப் சேர்த்துடக்கூடாது. சுவிசேஷகர் என்ன செய்யணும்? சபையில் கொண்டு விடணும் ஜனங்களை. ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, ஒரு சுவிசேஷகர் அப்படின்னா தேவன் சுவிசேஷ அழைப்புக்கு ஏற்ற அந்த அளவுக்கு தான் அவர் பிரசங்கிப்பார், ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஒரு மேய்ப்பன் அப்படின்னா மேய்ப்பரின் அளவுக்கு தான் சொல்லிக் கொடுப்பார்.
தீர்க்கதரிசி அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு ஏற்றபடி தான் சொல்லிக் கொடுப்பார். அப்போஸ்தலன் அப்படின்னா அப்போஸ்தலனுக்கு ஏற்றபடி தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். இவர் இவரே ஒரு குரூப்பை ஒரு சுவிசேஷர் வச்சுருந்தாருன்னா அவங்கெல்லாம் பால் குடிக்கிற பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. அவங்க வளர முடியாது. ஆகவே என் அன்பு சுவிசேஷர்களே, நீங்கள் விசுவாசிகளை வச்சுருந்தா அந்த விசுவாசிகளை சபையில் அனுப்பிடுங்க. நீங்கள் அடுத்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆக நாம் இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்கான மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தோம். இயேசுடைய இரத்தம் தான் சபையில் நம்ம பூர்ணராக்கும். ஆமேன். இப்பொழுதும் இந்த தொடரை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சபை போதகர்களை, உங்கள் சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. தேவக்கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்கட்டும். சபை கர்த்தருடையது. மெய்ப்பனாகிய இயேசு, பிரதான மெய்ப்பனாகிய இயேசு வரும் என்பதாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உமக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். இதை நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு நேயர்களே, உங்களோடு நாங்கள் பேச விரும்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அலைபேசி மூலமாக தெரிவியுங்கள். இந்த அலைபேசி எண்ணை அருமை சகோதரி ரோசி இப்பொழுது சொல்லுவார்கள், கேட்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9080891924 9080891924. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.